சார் மீஸ் சார் எந்த போர்ஷன் சார்? காலேஜ் போர்ஷனா இந்த போர்ஷனா? ஏன்னா காலேஜ் போர்ஷன்னா மீஸ் எடுக்கணும், இப்பனா தாடி இருக்கணும். தாடி எடுத்தோம்னா மினிமம் 21 நாள் ஆகும் திருப்பி எனக்கு அந்த தாடி முடி எல்லாம் வளர்றதுக்கு. ஏன்னா கிளீன் ஷேவ் 1 மந்த் வச்சுப்போம். கேட்குறேன், அவர் ஸ்பெசிஃபிக்கா காலேஜ் போர்ஷன் சொல்றாரு. ஸோ நான் என்ன சொன்னேன், ஓகே சார் அப்படின்றேன். ஷேவ் பண்றதுக்கு சரி ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷேவ் பண்றதோட நம்ம போகும்போது டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேவ் பண்ணிட்டு போயிடுறேன். போகிறேன், சங்கர் சார் டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டார். பிளாக், என்ன ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்னு. என்ன ஸ்ரீகாந்த், நீங்கள் இவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், இவ்வளோ மெச்சூர் பர்சன், நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர பயங்கர ஹி வாஸ் வெரி அப்செட், வெரி ஆங்க்ரி. ஐ ஹவ் நெவர் சீன் சங்கர் சார் லைக் தட் எவர். ஐ வாஸ் ஷாட்டர்ட். என்னடா அது, எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. என்னடா அது, நம்மளை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னார், ஒரு டிசிப்ளின் ஆர்டிஸ்ட், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ, யூ டிசப்பாயிண்ட் மீ, ஐ ஸோ டிஜெக்டட். என்ன ரீசன்னா அவர் சொல்வார், இன்னைக்கு வந்து இந்த முதல் தாடி போர்ஷன் இருக்கு அப்படின்னா. யார் சொன்னாங்க? நான் அந்த பக்கம் பார்க்குறேன்றார் அந்த ஆள். அதெல்லாம் அந்த ஆள் உருட்டிடுவார். நோ ரியாலிட்டி செக் என்னன்னா, the person requested not to tell and he is arguing there saying, இல்ல சார் எனக்கு தெரியும் சார், அவர் அங்க போய் நான் சொல்லவே இல்லை சார், எல்லாம் மூஞ்சிக்கு நேரம் போய் சொல்றாரு.